ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட், உங்களுடைய லேண்டை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து வருவாய்த்துறை மூலியமா உங்களுடைய லேண்டை வந்து அளக்குறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேண்டுக்கு சேஃப்டி பண்ணியிருந்தாலும் நம்மள அறியாமே வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளுடைய லேண்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி குறிப்பிட்ட லேண்ட் வந்து என்னுடைய லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட வந்து சண்டை போடுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரதர் சிஸ்டர் வந்து இது வந்து எனக்கு உண்டான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல உங்களுடைய லேண்ட் தான் அப்படிங்கறத எப்படி வந்து வெரிஃபை பண்றதுக்காக உங்களுடைய பத்திரத்துல இருக்கக்கூடிய அளவும் உங்களுடைய பட்டால இருக்கக்கூடிய அளவும் வந்து சேமா இருக்கணும். அப்படி சேமா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு, உங்க லேண்ட் மேல வந்து சரியான அளவு இல்லாம வந்து டவுட்டாவே இருக்கீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட் மூலியமா சர்வேரை நேரடியா வர வச்சு எப்படி நம்ம வந்து அளக்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சர்வேரை நேரடியா நம்ம போன் பண்ணி கூப்பிட்டோம் அப்படின்னா வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. கவர்மெண்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும். அதுக்கு வந்து ஃபீஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணணும். அது பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சீனியாரிட்டி அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து அளந்து காமிச்சிட்டு அதுக்கு உண்டான ஒரு ரெசிப்ட் அப்படிங்கறத நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதை பத்தின A to Z இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா வந்து இணையதளம் அப்படிங்கறத அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து பட்டா வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்ல நம்ம லேண்டை வந்து அளக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியா போயிட்டு விஓ பார்த்து இல்ல வந்து தாசில்தாரை பார்த்துட்டு நம்ம வந்து மேனுவலா வந்து ஒரு மனு மாதிரி எழுதி கொடுத்து அந்த மனு அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து அந்த சீனியாரிட்டி அடிப்படையில வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம நேரடியா தாசில்தார் ஆபீஸ்க்கோ இல்ல வந்து தாலுகா ஆபீஸ்க்கோ விவோ ஆபீஸ்க்கோ வந்து போகாமலேயே நம்ம மொபைல் போன் மூலியமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து எனிவேர் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல உங்க தாலுகால இருக்கக்கூடிய அதை சம்பந்தப்பட்ட ஆபீசருக்கு வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து போய் சேரும். அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்க வந்து கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா நேரடியா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நேரடியா வந்து உங்களுக்கு வந்து அளந்து காமிப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அதான் இருக்க போது. உங்க லேண்ட்ல வந்து டவுட் இருக்கு, உங்களுடைய பத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சொத்தோடைய அளவும் பட்டால இருக்கக்கூடிய சொத்தோடைய அளவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம கரண்டா பார்க்கும்போது அப்படி இல்ல, நீங்க அளந்து பார்க்கும்போதும் அப்படி கிடையல, அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதுமானது. உங்க மாவட்டத்துல உங்க தாலுகால இருக்கக்கூடிய சர்வேயரை நேரடியா வந்து உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுடைய லேண்ட் கூட மதிப்பு உங்களுடைய அளவு அப்படிங்கறத அளந்து வந்து காமிச்சிருவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த வெப்சைட் நம்ம தமிழ்நாடு அரசு ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் தான். இந்த வெப்சைட் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஐடியில உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா உங்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்பதான் இந்த வெப்சைட்டுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நியூ யூசரா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதிய வரா அப்படிங்கிற கேக்குறாங்க. இந்த இடத்துல இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி புதுசா சைன் அப் பண்ற பேஜுக்குள்ள போகும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல யார் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கோ அவங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய போன் நம்பர் இதெல்லாமே கொடுத்துட்டு தொடர்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணா போதுமானது. அந்த இடத்துல அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துரும். இப்போ எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தவரா உள்நுழைய அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அதே 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்க போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேஷ்போர்டுக்குள்ள போய்க்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு டேஷ்போர்டுக்குள்ள போறேன். நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கான டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல மனுதாரரின் விவரங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பேரு, உங்க அப்பா பேரு, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவுல ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுடைய சர்வே வந்து பாத்தீங்கன்னா அளந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேபை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். நம்மளோட லேண்டை வந்து மெஷர்மெண்ட் பண்றதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லேண்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, நம்ம லேண்டை வந்து யாரும் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணணும். நம்ம லேண்ட் வந்து அளவு வந்து டவுட்டா இருக்கு அப்படிங்கிற கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய எம்டி லேண்டோ, நம்மளுடைய வீட்டு லேண்டோ, நம்மளுடைய விவசாய லேண்டா எந்த லேண்டா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய லேண்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க சம்பந்தப்பட்ட சர்வேயர் மூலியமா நீங்க வந்து அளந்து நீங்க வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. இந்த ஆப்ஷன் புல எல்லை அளந்து காண்பிக்க அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க.
அப்படி கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வரும். இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு ஃபீஸ் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு மெஷர்மெண்ட், அதாவது புள்ள எல்லை அளக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸா நீங்க வந்து ஜஸ்ட் 60 ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பவுண்டரி ஃபீஸ், ஒவ்வொரு பவுண்டரிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 200 ரூபீஸ் வந்து பெர் பவுண்டரிக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய லேண்ட் வந்து ரூரல் சைடுல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 60 ரூபாய் பிளஸ் வந்து ஒரு 200 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அர்பன் சைடுல இருக்கீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு பவுண்டரிக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு சர்வேக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 200 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க ஒரு லேண்டுக்கு வந்து அளக்கிறதுக்காக நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 260 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதுமானது. இப்போ அடுத்து அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த இடத்துல பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து மனுதாரணி வகை அப்படிங்கிற இடத்துல நீங்க ஜென்ரலா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனா, இது வந்து டிஸ்ட்ரிபியூட் உமனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியில நீங்க எதுல வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீனியர் சிட்டிசன் டிஸ்ட்ரிபியூட் உமனுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. சீக்கிரமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட சர்வேயர் வந்து வீட்டுக்கே வந்து உங்களுக்கு அளந்து காமிச்சிருவாங்க. நம்ம ஜெனரல் கொடுத்தோம் அப்படின்னா சீனியாரிட்டி அடிப்படையில நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து யார் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸா வருவாங்க. இப்போ நம்ம ஜெனரல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல செயல் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய லேண்ட் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. உங்களுடைய லேண்ட் வந்து அளக்க போறாங்க பாத்தீங்களா, அந்த லேண்ட் வந்து எந்த மாவட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவும் அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வட்டமோ அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த கிராமமோ உங்களுடைய கிராமத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பரிவர்த்தனை வகை, அந்த லேண்ட் வந்து எந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரூரல் லேண்டா இல்ல வந்து நத்தம் லேண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரூரல் அப்படின்னா ரூரல் கொடுங்க. நத்தம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா இனமா கொடுத்த அந்த நத்தம் லேண்ட் அப்படிங்கறதும் ஒரு அர்த்தம். நம்ம வந்து ரூரல் கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால ரூரல் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல சர்வே நம்பருக்கான உட்பிரிவு பட்டாயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. செலக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த கிராமத்துல உங்களுடைய லேண்ட் வந்து எத்தனாவது சர்வேல வந்து இருக்கு, இதை எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்ககிட்ட பட்டா ஆன்லைன் சிட்டா காப்பி வச்சிருப்பீங்க, அதை கையில எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாத்தி தப்பா போட்டீங்க அப்படின்னா வேற ஒரு லேண்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ கரெக்டா உங்களுடைய சர்வே நம்பர் என்ன, உங்க சப்டிவிஷன் நம்பர் என்ன, புல எண் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பரு, உட்பிரிவு எண் அப்படின்னா வந்து உங்களுடைய சப்டிவிஷன் நம்பரா தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பட்டால வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துலயும் ஒரு நம்பர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா பட்டா நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். எண் 8217 அப்படிங்கிற இந்த டேப் வந்துடும். இப்போ இந்த இடத்துல வரைபடம் வந்து இந்த லேண்டுக்கு அவைலபிளா இருக்கான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நெட்லயே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். இப்போ நம்ம கொடுத்த லேண்டுக்கு FNB மேப் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. எல்லையின் எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட எல்லை வந்து எத்தனாவது எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. நீங்க வந்து ஒரு எண்ணிக்கை அப்படின்னா நீங்க வந்து 1 அப்படிங்கிற நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுக்கலாம். 1ன்னு போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடிஷனலா வந்து ரெண்டாவது லேண்டுக்கு நீங்க கொடுக்க போறீங்க, இல்ல ரெண்டாவது லேண்டையும் நான் வந்து சப்டிவிஷன் சர்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல அடிஷனலா ஆட் நியூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து கொடுத்துருவாங்க பாருங்க, நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து 1 அப்படின்னு போட்டதுனால 200 ரூபாய், ஒரு பவுண்டரிக்கு வந்து 200 ரூபாயும் 2 பவுண்டரிக்கு 400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப 200 ரூபாய் பிளஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 60 ரூபாய், 260 ரூபாய் நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல டிக்ளரேஷன், நான் பட்டாதாரின் பொது அதிகாரம் பெற்ற முகவர் அப்படி இல்லைன்னா பட்டாதாரருடைய நேரடி வாரிசுதாரர் என்பதை உறுதியளிக்கிறேன். என்னால் வழங்கப்பட்ட விவரங்கள் தவறானவை என்பதை தெரிய வந்தால் எனது மனு பரிசீலிக்கப்படாது என்பதை நான் நன்கு அறிவேன். மேலும் நான் செலுத்திய கட்டணம் மீள கிடைக்க பெறாதது என்பதையும் அறிவேன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல இருக்க, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல ஒண்ணு நீங்க பட்டாதாரரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பட்டாதாரருடைய ஒரு முகவரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பட்டாதாரருடைய வாரிசுதாரரா இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும்தான் இதுக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும். மத்தவங்க வந்து சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணா போதுமானது. இப்போ ஒன்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள வந்துட்டோம். இப்போ வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 860 ரூபாய் நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஐ ஹேவ் ரீட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சு பார்த்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் பே மூலியமாவோ இல்ல உங்களுடைய டெபிட் கார்டு மூலியமாவோ கிரெடிட் கார்டு மூலியமாவோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான பரிவர்த்தனைக்கான நம்பர் இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்டை வந்து சர்வே, அதாவது சர்வேயர் வந்து அளந்து மெஷர்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு டவுட்டாவே இருப்பாங்க, நம்மளோட லேண்ட் வந்து அளந்து காமிக்கணும், அளந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து தகராறெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லேண்ட் சம்பந்தமா என்ன அப்டேட்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுக்குறோம். பட்டால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து கூட்டு பட்டால இருந்து தனி பட்டா பேர் வந்து மாத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.